ஒரு தந்தைக்கு 4 பிள்ளைகள், திருமணம் முடிந்து அனைவரும் தனித்தனியாக இருக்கிறார்கள். தந்தை ஒரு மகனிடம் உள்ளார். என் கேள்வி என்ன என்றால், மாமனாருக்கு உடல்நிலை சரியில்லாத போது மருமகள் போய் பார்க்கவில்லை என்றால் பாவத்தில் சேருமா அப்படின்னு கேட்குறார். அதாவது ஒரு 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 தந்தைக்கு 4 பிள்ளை இருக்கிறாங்க. 4 பிள்ளைகளும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அந்த தந்தை என்ன செய்கிறாருன்னா, ஒரு மகன்கிட்ட இருக்கிறார். இருக்கும்போது அங்கே ஒரு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே இந்த மருமக இருக்காங்கல்ல, மற்ற 3 மகன்களுடைய மனைவிமார்கள், இந்த மருமகள் போய் அவரை போய் பார்க்காம இருந்தால் குற்றமா? நம்ம கணவருடைய தந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி போய் பார்க்காம நம்ம இருந்தோம் என்றால் குற்றத்தில் வருமா, பாவத்தில் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பொதுவாக இந்த மாமனார் உறவுங்கிறதெல்லாம் கடந்து நோயாளிகளுடைய நோய் விசாரித்தல் என்பது மார்க்க கடமையில் ஒரு கடமை. ஒரு முஸ்லீமுக்கு ஒரு நோய் வர்றதை கேள்விப்பட்டு என்ன செய்யணும், அதை நம்ம ஒரு நோய் விசாரிக்கணும். ஒரு தொலைபேசி வழியாக கூட என்ன செய்யலாம், விசாரிக்கலாம். அது அவங்களுக்கு தொந்தரவு இல்லாத வகையில் விசாரிக்க போகிறோன்னு சொல்லி அந்த மாதிரி இல்லாத வகையில் என்ன செய்யணும், அவங்கள நோயாளிகளை சந்திக்க முடியாத லெவலில் அவங்க பிரைவசியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க குடும்பத்தார்கிட்ட போய் விசாரித்து வரலாம். நோயாளிகளை விசாரித்தல் என்பது. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபுக்குல் ஆணிய, கைதிகளை விடுதலை செய்யுங்க, அத்தைமுல் ஜாயிய, பசித்தோருக்கு உணவளியுங்கள், ஊதுல் மறியல, நோயாளியை போய் நோய் விசாரிங்கள் அப்படின்னு ஒரு பொதுவான கட்டளை இருக்கிறது. இது உங்கள் மாமனாருக்கும் பொருந்தும், யாருக்கு வேணாலும் பொருந்தும். சரி, உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் அதை போய் விசாரித்துட்டு வருவதுங்கிறது ஒரு கடமை தான். அந்த கடமையை செய்யணுமா இல்லையா? அந்த ஒரு கடமையை தவறுனா ஒரு கேள்வி வரும். அந்த போய் விசாரிக்காட்டி பெரிய பாவம்ங்கிறதுல வராட்டா கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹக்குல் முஸ்லிமின், முஸ்லீம் செய்கிற கடமைன்னு சொல்லும்போது அதுலேயும் ரசூலுல்லாஹ் இயாதத்துல் மரீலி, நோயாளியை நோய் விசாரித்தலும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்கிற கடமை அப்படின்னு சொல்லி இருக்கிற காரணத்தினால நீங்கள் அந்த கடமை தவறுனதை ஆயிட வேண்டாம், போய் சந்திக்கிறது தான் நல்லது.